மின்கம்பி ஆபத்து குறித்து புகார் அளித்த விவசாயியுடன் மின்வாரிய இளநிலை பொறியாளர் வாக்குவாதம் செய்ததாக குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் நத்தியாலம் அருகே உள்ள பூஞ்சோலை நகரில் மின்கம்பிகள் தாழ்வாக தொங்குவதால் பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படும் நிலை குறித்து புகார் அளித்த விவசாயிகள் சங்க ஆலோசகர் கேசவனுடன் மேல் விசாரம் மின்வாரிய இளநிலை பொறியாளர் ஜே.இ. சாதிக் பாஷா வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஹலோ சார், வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். இல்லை, வணக்கம் சொல்ல மாட்டீங்க பொழுது ஜே.இ. சார். ஓகே, பரவாயில்ல. ஓகே, இப்போ நான் மேலே நந்தியாலம் பூஞ்சால் நகர் என்னுடைய சொந்த வீடு. சொல்லுங்க. எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு 3 தேக்கு மரம் என்னுடைய பட்டா நிலத்தில் இருக்குது. பக்கத்தில் இபி லைன் போகுது. சரிங்க. அது என்ன ஆகும்னா, மழையில காத்தடிச்சதுன்னு வச்சுக்க, முடிஞ்சதுன்னா இபி லைன்ல மேலே படும். சரி, நானும் என்ன எதிர்பார்த்தேன், ஷட் டவுன் வரும், அந்த நேரத்தில் நம்ம ஆளை விட்டு கழிச்சிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஷட் டவுனுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இப்போ என்ன, நீங்க உங்களுடைய தகுந்த ஆலோசனை சொன்னீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். நிலைமை என்னன்னா, ஆளுங்க கிடையாது சார். அதால நாங்க வந்து ஆளை விட்டு உங்களுக்கு வெட்டுற வரைக்கும் நான் நிக்க. நான் என்னுடைய ஆளை வச்சு நான் வெட்டுறேன். அதாங்க, நீங்க வெட்டுற வரைக்கும் நாங்க நிக்கணும்ல, சப்ளை ஆஃப் பண்ணிட்டு. ஓகே சார், இப்ப நான் உங்களுக்கு தகவல் சொல்லிட்டு, சப்போஸ் நாளைக்கு ஏதாவது நீங்க அந்த டேமேஜ் ஆனா நீங்க கட்ட போறீங்க அந்த டைம். இல்ல சார், நான் என்ன சொல்லிட்டேன், நீங்க இபி கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணி கொடுத்தா சார். ரெக்கார்டிங்காக எல்லாம் ஃபைபர் இது 1000 ரெக்கார்டிங்க பாத்துட்டோம் நாங்க. நீங்க பாத்துறீங்களா? சார், நான் அது சொல்ல, நீங்க வச்சு கேக்கு மாதிரி எல்டி லைன்ல பட்டா ஒண்ணே இல்ல, அது காத்து மேல பட்டா கூட எதுவும் ஆகாது எங்களுக்கு. நீங்க உங்களுக்கு தேவைன்னும் போது நீங்க லெட்டர் கொடுத்து எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு டைமிங் எப்போ வருதோ அப்ப சொல்லுவோம். அப்போ நீங்க வெட்டிக்கலாம். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். தாராளமா ரெக்கார்ட் ஆகட்டும், என்ன வேணாலும். அது இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாருங்க, நீங்க சொல்ற விதம் எடுத்துக்கிறீங்க. வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்லணும், இது நடந்தா இது நடக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. 1000 பேருக்கு பாத்துங்கிறோம், 1000 பேருக்கு நாங்க இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணி இருக்க முடியாது. இப்படிதான் பேசுவீங்களோ? ஒரு இல்ல இல்ல, நீங்க வக்கீலா இருங்க, ஏதாவது சார் வக்கீலா கூட சொன்னா வணக்கம் சொல்ல, அது உங்க உரிமை. ரைட் சார், உங்க உரிமை. நீங்க 1000 பேரை இருக்கிறீங்களே, நான் கிளாஸ் எடுக்கல சார். விதத்துல எனக்கு ஒரு மாதிரி பேசுறேன். நான் கிளாஸ் எடுக்கல. உங்க இல்ல வணக்கம் சொல்லுங்க, எதிர்பார்த்தேன் சார். நீங்க சொல்ல மாட்டீங்க போல இருக்கு சார். பரவாயில்ல சார்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல சார் சொன்னேன். என்னங்க ஏதுன்னு கேட்டேன். என்ன சொல்லுங்க சார் தான் கேட்டேன். நானு வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. புரியுதுங்களா? அடுத்தது என்னன்னா, ஈபில ஏதாவது நாளைக்கு நீங்க சப்போஸ் மரம் விழுந்துச்சு, ஒயர் விழாதுன்ட்டீங்க, அது வரைக்கும் அதுவும் சந்தோஷம் எனக்கு. ஏன்னா மக்களுக்கு